மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, அடுத்தவன்ட்ட நல்லவன்னு பேர் வாங்குறத விட புத்திசாலின்னு பேர் வாங்கிட்டு போயிடலாம். அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வருடம் 2025 உருவாகி இருக்கக்கூடிய குரு சண்டால யோகத்தால் அரசும் ஆண்டவனும் ரெண்டு சேர்ந்து உங்களுக்கு கொடுக்க போகும் இரட்டை அதிர்ஷ்டம், இரட்டை வரம்னு சொல்லலாம். இந்த வருடத்தில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த குரு சண்டால யோகத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, என்ன கிடைக்க போகுது, கௌரவமா காசு பணமா எதை கொடுக்க போகிறார்கள் அப்படின்றத இன்றைய பதிவில் பார்க்கிறோம். மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசியில் குரு அமர்ந்திருக்கின்ற காலகட்டத்தில் கிடைக்க போவது, நடக்க போவது உறுதி. அதுவும் 9 ராகு இருக்கின்ற போது. சரிங்களா? ஸோ இதை பத்தி விரிவா விளக்கம் பார்க்கிறோம். பதிவு ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே ராகு இது பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐகான் சொல்லிட்டு பக்கத்துல ஒரு ஆல் இன் ஆப்ஷனை தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்போ நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் உள்ள ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம். மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, மிதுன ராசி ராசிநாதன் புதன் பகவான் காலப்புருத்தப்படி 3ஆம் வீடாக வரக்கூடியது. எப்போதுமே முயற்சி அப்படின்ற ஒரு விஷயத்த விடாமுயற்சி அப்படி பண்ணக்கூடியவங்க இவங்க தாங்க. வைராக்கியம் இவங்க கிட்ட எப்பவுமே வருது. மற்றவங்க முடியாத ஒரு காரியத்தை சொன்னா அதை முடித்து காட்டக்கூடிய அந்த விடாமுயற்சி வைராக்கியம் இவங்ககிட்ட இருக்கும். அதனாலதான் மற்றவங்க இவங்களை நல்லவன்னு சொல்றாங்களா கெட்டவன்னு சொல்றாங்க, அதை பத்தி இவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் புத்திசாலி என்று சொல்ல வேண்டும் அப்படின்னு விரும்பக்கூடியவர்கள், அந்த புத்திசாலின்ற தகுதிக்கும் பொருந்தக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசியில் பிறந்த நீங்க. ஆனா என்னதான் இருந்தாலும், புத்திசாலியாவே இருந்தாலும் சில நேரத்துல பல உறவுகள்கிட்ட ஏமாறத்தான் செய்வீங்க. அது உங்களுடைய இயல்பாக அது இருக்கும். பாசத்திற்கும் அன்புக்கும் அடிமையாகி ஏமாறக்கூடிய வாய்ப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிகமான முறையில் இருக்கு. சரிங்க, இன்றைய பதிவுல 2025 ஏமாற்றம் இல்லாத, தோல்வி இல்லாத, நஷ்டம் இல்லாத, கஷ்டம் இல்லாத வாழ்க்கை அமையுமா, அதை பத்தி நம்ம பார்த்துருவோம். இதுல குரு சண்டால யோகம் இந்த 2025 உருவாகி இருக்குது. குரு பகவான் உங்களுடைய மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறாரு. ராகு பகவான் 9ஆம் என்ற கும்பத்தில் அமர்ந்திருக்கிறாரு. குரு சண்டால யோகம்னா என்னங்க? குருவும் தேவர்களுக்கு குருன்னு சொல்லக்கூடிய முழு சுபகிரகம் குரு பகவான். அவரும் அசுர கிரகங்கள் சொல்லுவாங்க ராகுவை. ஆனா ராகுவை போல் கொடுப்பார்களே, கேது போல் கெடுப்பார்களே சொல்றாங்க. ராகு கொடுக்கின்ற ஒரு கிரகம். ஆனா ராகு என்னன்னா நல்ல வழி கெட்ட வழி பாரபட்சம் பார்க்காது. எல்லா வழியிலும் ஒரு மனிதனுக்கு தேவையான பணம், பொருள், இன்பம், சொர்க்கம் என்னத்தையும் கொடுக்கும். ஆனா குரு பகவான் நல்ல வழியில மட்டும்தான் அந்த பணவரவை கிடைக்க வைப்பார். சரிங்களா? இப்படிப்பட்ட அந்த 2 கிரகங்களும் ஒரு ராசியில் இணைந்திருந்தால் அது குரு சண்டால யோகத்தை ஏற்படுத்தும். அல்லது அந்த ராகுவை குரு பார்த்தாலும் குரு சண்டால யோகம் ஏற்படும். சோ அப்படி இந்த வருடத்தில் கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பகவான் 9ஆம் வரை பார்க்கிறார். ஒரு வருஷம் பார்த்திருப்பார். சரிங்களா? இந்த ஒரு வருடம் முழுவதுமே குரு சண்டால யோகம் இருக்கும். அதனால என்னங்க நடக்கும் அப்படின்னா, குறுக்கு வழியில் ஒரு பணவரவு, எதிர்பாராத துணை கிடைப்பது, உறவு கிடைப்பது, வரவு கிடைப்பது, ஷார்ட் பீரியட்ல திடீர் திருப்பம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர்னு ஒரு லக்கு, அதுவும் உறவுகள் வேந்து பார்க்கக்கூடிய ஒரு உச்சத்தை தொடுவது. ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் கிடைக்க போகுது. சரிங்களா? இப்போ உங்க ராசியில குருவான் இருக்கிறாரு. ஸோ அதையும் நம்ம கருத்தில் எடுத்துக்க வேண்டும். குருவான் முழு சுபகிரகம்னு சொன்னேன். சரிங்களா? 9 ராகு. இப்போ மற்றவர்களுக்காக வாழ்ந்த வாழ்க்கை அதை வேறறுத்து விட்டு உங்களுக்காக வாழ்க்கையை நீங்கள் உருவாக்கி கொள்ளப் போகிறீர்கள். இதுல முதல்ல நடக்கிறது, விரும்பிய துணையை எத்தனை பேர் எதிர்த்தாலும், ஊர் என்ன சொன்னாலும், உறவுகள் என்ன சொன்னாலும் அந்த துணையை கரம் பிடிக்க போகிறீர்கள். நினைத்த துணையை கரம் பிடிச்சிருவீங்க. அதாவது காதல் கல்யாணம் நடந்துவிடும். விரும்பிய வாழ்க்கை துணையை அடைந்து விடுவீர்கள். அதே நேரத்தில் விரும்பாத, பிடிக்காத ஒரு உறவோடு இணைஞ்சிட்டீங்க, திருமண வாழ்க்கை ஏற்பட்டுருச்சு, அதிலிருந்து விடுதலையும் பெறுவீர்கள். அதுவும் உங்களுடைய துணிச்சல்னால. ஊர் என்ன சொல்லும், உறவு என்ன சொல்லும் அப்படின்ற பயம் இந்த ஒரு நேரத்தில் இருக்காது. குழப்பம் இந்த ஒரு நேரத்தில் இருக்காது. ஆகும்போது இந்த குரு சண்டால யோகத்தால் திருமண வாழ்க்கையை உங்களுடைய விருப்பத்திற்கேற்ப மாற்ற போறீங்க. அதுல ஒரு விடுதலை விமோச்சனமும் இருக்கு, உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். சரிங்களா? இது முதல் விஷயம். இந்த விஷயத்தை கொடுக்கக்கூடியது தெய்வங்கள் தாங்க. ஏன்னா தெய்வம் உங்களுக்கு துணையா இருக்க போகுது. ஏன்னா குரு பகவான் தெய்வம்சம் பொருந்திய ஒரு கிரகம். அவர் உங்க ராசியில இருக்க போறாரு. ஜென்ம குரு வனவாசம் சொல்லுவாங்க. ஆனா நல்லா புரிஞ்சுங்க, தெய்வத்துடைய கடமையை, இந்த பிறவினுடைய நோக்கத்தை செய்வதுதான் அந்த ஜென்ம குரு காலகட்டம். ஒருத்தருக்கு ஜென்மத்துல குரு வர்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பிறவியில அவங்களுடைய பிறவி நோக்கம் என்னவோ அதை செய்ய வைப்பாரு அந்த ஜென்மகுரு காலகட்டத்தில். சரிங்களா? அப்போ இந்த பிறவி உங்களுக்கு எதற்கு என்பதை வழிவகுத்து கொடுப்பார், அதை சுட்டி காட்டி கொடுப்பார் இந்த குரு பகவான். அதனால கண்டிப்பா இந்த குரு சண்டால யோகத்தால்
உறவுகள் மற்றும் சமுதாயம் என்ன சொல்லணும்னு பார்க்காம உங்களுக்குண்டான வாழ்க்கை வாழ்வதற்கு முதல் அடி எடுத்து வைப்பீர்கள். ஸோ அந்த பிடியிலிருந்து தப்பிச்சிருவீங்க, ஒரு சிறையிலிருந்து விடுதலை அடைஞ்சிருவீங்க. அது திருமண வாழ்க்கை. ஸோ அந்த திருமண வாழ்க்கை சம்பந்தமான ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைச்சிருந்தா ஓகேங்களா. இது முதல் விஷயம். ரெண்டாவது, கண்டிப்பா அரசாங்க உத்தியோகம், அரசாங்க சம்பளம், அரசு சார்ந்த தொழில்கள், அரசாங்கத்தின் மூலமா ஒரு கடன் உதவி, கவர்மெண்ட் மூலமா படிக்கிறதுக்கு ஹெல்ப், அரசாங்க பணம் ஏதேனும் ஒரு வழியில கிடைக்கும். இப்போ அரசாங்க வழியில வேலை முதல் பணம் வரை கண்டிப்பா கிடைக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு. ஸோ உங்களை தொடர் முயற்சி பண்ணுங்க. இன்னொரு விஷயம், சில பேருக்கு அரசியல் யோகமும் ஏற்படலாம். சரிங்களா, சென்ட்ரல் டிபார்ட்மெண்ட் வேலைக்கும் கிடைக்கலாம். ஸோ குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு டெம்பரரியாக ஒரு கவர்மெண்ட் ஜாப் போஸ்ட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா, இப்படி அரசாங்கத்தினுடைய சம்பளம் ஏதேனும் ஒரு வகையில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த 2025. அதுக்கு ஆல்ரெடி நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டீங்கன்னா தொடர்ந்து முயற்சி பண்ணீங்க, அதை விட்டுறாதீங்க. ஓகேங்களா. ஸோ இதற்கு அடுத்து மூன்றாவது விஷயம், தெய்வத்தின் அனுகிரகத்தால் நடக்க போகும் இன்னொரு விஷயம், குழந்தை பாக்கியம். ஆமாங்க, ஜென்மத்தில் குரு பகவான், புத்திர பாக்கியன் குரு பகவான். ஓகேங்களா, 9ல் ராகு. ஸோ 9ஆம் வீடும் புத்திர பாக்கியத்தை சொல்லக்கூடியது, 5ஆம் வீடு குழந்தை பாக்கியத்தை சொல்லக்கூடியது. அதே நேரத்தில் 9ஆம் வீடும் இன்னொரு வீடுன்னு சொல்லிக்கலாம், குழந்தை பாக்கியத்தை சொல்வதில். அதுவும் பெண்களுக்கு 9ஆம் வீடு ரொம்ப ரொம்ப விசேஷம். ஓகேங்களா, குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்களுக்கு அந்த 9ஆம் வீடு அப்படின்றது உயிரணுக்கள் கவுண்டிங்கை சொல்லக்கூடியது. அப்படி பார்க்கும்போது மிதுனராசிக்காரங்களுக்கு மிக நீண்ட நாட்கள் ஏற்பட்ட குழந்தை தடை நீங்குது, குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குறிப்பிட்டு பெண் குழந்தைக்கு உண்டான யோக வாய்ப்புகள் அதிகம். சரிங்க, ஆல்ரெடி பிள்ளைகள் இருக்குது உங்க வீட்டில் அப்படின்னா பிள்ளைகள் வழியில ஒரு நன்மை உங்களுக்கு நடக்க போகுது. பிள்ளைகளால் பெயர் புகழ் அடைய போறீங்க. பிள்ளைகளுக்கு ஒரு வெளிநாட்டு படிப்பு அல்லது கலைத்தில் சாதிச்சு பட்டம் பெயர் புகழ், உங்களை ஒரு மேடை ஏற்றுவாங்க உங்க பிள்ளைங்க. ஸோ அதுக்கு சான்சஸ் இருக்கு. அது அவருடைய மனமேடையாக இருக்கலாம், அல்லது கல்வி மேடையாக இருக்கலாம், அல்லது பாராட்டக்கூடிய மேடையாக இருக்கலாம். அந்த மேடையில் நீங்களும் பங்கு கொள்வீங்க. பிள்ளைகளால் ஒரு பெயர் புகழ் பெற போறீங்க. சரிங்களா, பிள்ளைகளால உங்களுக்கு இருந்த அவமானம் நீங்கும். அதே பிள்ளைகளால உங்களுக்கு இருந்த கடன் பிரச்சனை குறையும். சரிங்களா, ஸோ இதற்கு வாய்ப்பு உண்டு. பிள்ளைகளால் ஒரு கார், வண்டி, வாகனம், ஒரு தங்கம் உங்களுக்கு கிஃப்டா கிடைக்கிறது, பிள்ளைகளால சில பொருட்களை நீங்க அனுபவிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. சரிங்களா, மிதுன ராசிக்காரங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு நன்மைகள் உண்டு. இது தெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் உங்களுக்கு கண்டிப்பா நடக்குது. ஸோ இதற்கடுத்து அரசாங்க வழியில், அரசு வழியில் இன்னொரு நன்மையை உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. அது என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோர்ட்டு கேஸ் வழக்குகள், தீர்க்கப்படாத பிரச்சனைகள். ஸோ உங்களுக்கு தீர்க்கப்பட போகுது இந்த 2025 இந்த குரு சண்டால யுகத்தால். சொத்து பிரச்சனையா இருக்கலாம், நில பிரச்சனையா இருக்கலாம், அல்லது வேலையிலிருந்து எதிரிகள் பிரச்சனையா இருக்கலாம், அல்லது விபத்து சம்பந்தமான பிரச்சனைகளாக இருக்கலாம். இப்படி ஏதேனும் ஒரு வகையில் ஒரு கோர்ட் கேஸ் வழக்குகள்ல, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் விவகாரத்துல சிக்கி இருக்கீங்க அப்படின்னா அதில் அரசாங்கமே உங்களுக்கு ஒரு தீர்ப்பை கொடுத்து தள்ளுபடி பண்ணி உங்களை விடுவிச்சிடும். அல்லது கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட கடன் விஷயத்துல மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுல இருந்து ஒரு விடுதலை, ஒரு விமோசனம் உங்களுக்கு உண்டு. ஓகேங்களா, ஸோ இப்படி கோர்ட்டு கேஸ் வழக்காக இருக்கலாம், அல்லது கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் அரசாங்க வழியில. ஸோ இப்படி ஏதேனும் ஒரு வழியில் லாக் ஆயிருக்கீங்கன்னா அதிலிருந்து விடுவிக்கும் அரசாங்கம். இப்படி ஆண்டவனும் அரசு வழிகளிலும் இரட்டை அதிர்ஷ்டத்தை இந்த 2025 கொடுக்கிறார்கள் இந்த குரு சண்டால யோகத்தின் மூலமாக. இதுல ஏற்கனவே சொன்ன மாதிரி தனிமரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா தனியா நிற்கும் போதுதான் யார் அது உங்களுடைய அடையாளம் அங்கே வெளிப்படும். தனிமரம் தான் ஆலமரம், அரச மரம். தனியா வளரும் போதுதான் அதனுடைய வளர்ச்சி இருக்கும் இல்லையா. ஸோ எல்லாருக்கும் அது பொருந்தாது. அப்படி மிதுன ராசியில் பிறந்த நீங்க தனி ஆலமரமாக அல்லது அரச மரமாக வளரக்கூடிய, பிரம்மாண்ட உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்பு இந்த வருடம் 2020 உருவாகி இருக்குது. திருமண வாழ்க்கை, தொழில், வேலை, இப்படி எதுவாகினும் தனித்து நின்று போராடி ஜெயித்து காட்டுங்கள். உங்கள் பக்கம் அரசாங்கமும் துணை இருக்கும், அரசும் கிடைக்கும், ஆண்டவனும் துணை நிற்பார்கள், கலங்க தேவையில். ஸோ இதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுங்க. கண்டிப்பா அந்த அளவுக்கு ஒரு நன்மைகள் நடக்குது. செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சைவ உணவுகளை கடைபிடிக்கிறது நல்லது, அசைவ உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. வாரத்தில் ஒரு நாள், குருவாரம் சொல்லக்கூடிய வியாழக்கிழமை அன்னைக்கு இரவு 6 மணிக்கு மேல ஒரு மணி நேரம் மௌனம் விரதம் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரியான ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா, மற்றபடி பயப்படாமல் இருக்கலாம். ஸோ நல்லது. நாம் இன்றைய மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பரந்த நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணும், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் மறக்காமல் செய்யுங்கள். இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட இருக்கிற பெல் ஐகானை சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் ஆப்ஷனை தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாராகியம்மன் திருவடி சரணம்.